ஆம்பளை பிள்ளைகளாக பிறக்கிறவங்க தான் உண்மையிலேயே பாவம்ன்றதை நான் சொல்கிறேன். என்ன சொன்னால் எல்லாருமே சொல்லுவாங்க, கல் என்னத்துக்காண்டி வைக்கிறது? ஆம்பளை பிள்ளைகளாக பிறந்த உடனே பெரிய சந்தோஷப்படுறது. ஆனால் அந்த சந்தோஷம் ஆம்பளைகளுக்கு இல்லை. ஒரு 6 லட்சம் ரூபா கடன்கிட்ட வாங்கிக்கணும் வட்டிக்கு. அந்த 6 லட்சம் ரூபாக்குமே வந்து வட்டி நியாயமாக வரும். அது வட்டி குட்டி எல்லாம் போட்டு நிற்கன்னு சொல்லி கடைசியாக கொண்டு கைக்கிட ஆகி இருக்குது. யாரு தெரியுமா? அந்த பிள்ளையை தான். ஆறு அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை. என்ன காய் இது தெரியல. என்ன ரம்புட்டானோ? வேலையை முந்தையும் யோசிக்காமல் செய்கிறேன். நான் இது வந்து என்னோட குடும்பத்துக்காக செய்கிறேன். இது வந்து கட்டாய பாடம். நான் கட்டாயமாக செஞ்சு ஆகணும். வாயில் கட்டி போட்டு சும்மா வாயால சுடக்கூடாது. காணுமில்ல 5 ஓலைக்கு 5 ஓலைக்கு உள்ளுக்கு எல்லாம் போட்டு இங்க இருந்து அங்க தப்பி போகல. அங்க போய் இதை விட பெரிய சுமை இதே அம்மா அப்பாவோட இருந்து நோம்பலா போய் கொண்டு நல்ல வாங்க இது பார்த்துட்டு நடந்து வரைக்கும் இந்த கருக்கு இப்படி காலை அறுத்திருக்கும். நாங்கள் பிள்ளையாக போயிட்டோம்னு சொன்னால் ஆம்பளையா இருக்கலாம் அப்பா பேசுவாங்களது. தகப்பன் தான் காரணம், ஆம்பளை தான் காரணம். அந்த பிள்ளை சரியில்லாமல் போனதுக்கு ஆம்பளை தான் காரணம். ஓ என்னடாப்பா ஓட்டம். தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. ரிப்பீட்டு. அனைவருக்குமே வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அனுபவத்தை தான் வந்து நிற்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள். எல்லாருக்குமே வந்து இன்றைக்கு எல்லோருமே ஒரு சந்தோஷப்பட்டு வீட்டோடு இருந்து நல்ல ஒரு விருந்து சாப்பிடுவீங்கள நான் நம்புறேன். என்று சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு தொழிலாளர் தினம் என்ற வழியால் அது எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷப்பட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தொழிலாக குறித்து சந்தோஷப்படுவீங்க. இன்னும் புதுசாக தொழில் தேடிக்கொண்டிருக்கிறவங்களும் வந்து ஒரு சந்தோஷத்தோட உற்சாகத்தோட இந்த வருஷம் தொழிலாளர் தினத்தை கொண்டாடுற மாதிரி நாங்களும் 6 வருஷம் அதே தொழிலாளர் தினத்தை கொண்டாடணும்னு சொல்லி ஒரு உற்சாகத்தோடு இருப்பீங்கன்றதை நம்புகிறேன். உற்சாகம் நல்லது, ஒருபோதுமே கையை விட்டுறாதீங்க. அது உற்சாகமாக இருந்து கொள்ளுங்க. அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் ஒரு தொழிலாளியாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கு தொழிலாளர் தினம்னு சொல்லி எனக்கு உண்மைக்குமே வந்து தெரியாது. நான் வந்து ஒரு விடிய காலமாக போய் சின்ன ஒரு வேலை வந்து செய்துட்டு வந்தேன். நான் அதை சின்ன ஒரு வேலை தான் கடையில் போயிட்டு செய்துட்டு வந்து வீட்டை நிற்கும் போது தான் தம்பி வந்து கேட்டிருந்தேன், என்னடா இன்றைய தொழிலாளர் தினம் உனக்கு தெரியாதோ, வீட்டை நிற்கிறேன் எவ்வளோ போகல. நான் இன்னும் வெளியில் ஒரு வேலை இருந்தேன்னா போய் செஞ்சுட்டு வந்துட்டேன். நான் செய்கிற வேலை வந்து எங்களோட வீடியோ இருந்து பார்க்குறாங்களுக்கும் தெரியும். கடல் சம்மந்தப்பட்ட இன்ஜின் வேலை செய்கிறது, மோட்டர் சைக்கிள் செஞ்சு வேலை அப்படி மாறுறது என்ற வசதி இல்லை. அப்படியா அப்படி ஒவ்வொன்றையுமே நான் வந்து செய்து கொடுத்து கொண்டு நிற்கிறேன். ரெண்டே பெரிய அளவில் கடையில் வேலை இல்லை. அதாவது வந்து இந்த தினம் எங்களோட கடைக்கு பக்கத்தில் கோயில் வேள்வி ஒன்று நடக்குது. அப்போ அதனடியால் கடல் தொழிலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல இந்த கோயிலோடு நிற்பாங்க. அப்போ அதனடியால் நான் வந்து கடைக்கு போகையில் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். இன்றைய நாள்லேயும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டேன்னு சொன்னால் அந்த ஆம்பளை பிள்ளையை வந்து பெரிய அளவில் சந்தோஷப்படுவாங்க. நாங்கள் இல்லை, நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இன்றைக்கு பிறந்திருக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளை என்று சொன்னால் அது எல்லாருக்குமே பெரிய அளவு சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டுன்னு சொன்னால் ஓகே பிறந்துட்டு சிங்கக்குட்டி எல்லாத்துக்குமே எங்களோட வீட்டை பாதுகாப்பும் எங்களுக்கு கூட இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே வளர்ந்தவனையும் போக்குவான் நீக்குவான்ன்றது மாதிரி தான் நினைக்கிறது. உண்மையிலேயே அதுக்காக தான் நான் சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் ஆம்பளை பிள்ளைகளாக பிறக்கிறவங்க தான் உண்மையிலேயே பாவம்ன்றதை நான் சொல்கிறேன். என்று சொன்னால் எல்லாருமே சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டோம்னு சொன்னாலும் இந்த பூமிக்கு பொம்பளையாக பிறக்கக்கூடாது, பிறந்துட்டோம்னு சொன்னாலே பாவம்ன்றது மாதிரி. அது வாழ்க்கையின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையில் வாழ்கிற இதில் தான் இருக்கிறது. சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குற ஆம்பளைகள் வருவாங்க. அப்படியா இருக்கிற பொழுதுதான் அந்த வார்த்தைகள் அப்படி பொம்பளைகள் இருந்து வரும். ஆனால் எங்களுக்கு வந்து கடவுள் போட்டு ஒரு சாபம் மாதிரி ஆம்பளையாக பிறந்தால் நாங்கள் பாவம்ன்றதுக்கு காரணம் அம்மா அப்பாவோட இருந்து நான் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் அந்த வீட்டில் அம்மா அப்பா பார்க்கணும், உழைச்சி பார்க்க வேணும், இழந்த வேணும்ன்றது ஆம்பளை பிள்ளைன்ற ஒரு கட்டாயம். அது வந்து செய்தி ஆக வேணுமன்ற ஒரு இது நியதி. நாங்கள் ஒரு இதாக தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அப்பாவை பேசுவாங்க. அப்படி இது ஆம்பளைல சந்தடிக்குள்ளாக வரும். நாங்கள் பிள்ளையாக போயிட்டோம்னு சொன்னால் ஆம்பளையாக இருக்கிற அப்பா பேசுவாங்களது. தகப்பன் தான் காரணம், ஆம்பளை தான் காரணம். அந்த பிள்ளை சரியில்லாமல் போனதுக்கு ஆம்பளை தான் காரணம். குடும்பத்தில் கஷ்டங்கள் வந்துட்டேன்னு சொன்னால் ஆம்பளை தான் காரணம். வீட்டை கட்டி போட்டு குறையோடு நிற்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஆம்பளை தான் காரணம். இப்போ பொம்பளை பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்கலன்னு சொன்னால் ஆம்பளை தான் காரணம். அப்போ இதுக்கு வந்து ஆம்பளை பிள்ளையாக பிறந்து கூட இருக்கிற நாங்களும் ஒரு அக்கா தங்கச்சியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களே வந்து
கரை சேர்க்க வேணும்னு சொன்னால் அது எங்கள் மேலே இருக்கிற பெரிய ஒரு சுமை. அது கண்டிப்பான சுமை. அது எங்கள் மேலே இல்லை, இந்த ஆம்பளையாக பிறந்த அனைத்து உறவுகள்கிட்டையுமே இந்த சுமை கண்டிப்பாக இருக்கும். அவர் என்ன வேலை செஞ்சாலும் சரி இது இதுக்காகத்தான் நாங்கள் வந்து ஓடி ஓடி ஒவ்வொன்றிலையுமே வந்து இந்த தொழிலை செய்கிறோம். ஏன்னா அப்படித்தானே தொழிலை வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து செய்கிறோம். என்ன சொன்னால் இந்த உலகம் வந்து நாங்கள் ஒரு சாதாரண சின்ன பிள்ளை வந்தாலும் ஆம்பளைய குற்றம் சாட்டும். அப்படித்தானே முழு பேருமே வந்து குற்றம் சாட்டுவாங்க. ஐயோ ஆம்பளை சரியில்லை, ஆம்பளை அப்படின்னு. அப்போ ஆம்பளைக்கு போட்ட அந்த சுமையும் அந்த ஒரு சாவம் மாதிரி இதை நாங்கள் கண்டிப்பாக இதை சாவமான்ட்டு நான் எடுத்துக்கொள்ளல. அது ஒரு இந்த சில பொம்பளைகள் வந்து சொல்கிற வசனம், ஐயோ எனக்கு இந்த பூமியில் நான் பொம்பளையாக பிறந்துட்டேனே, நான் பொம்பளையாக பிறந்து பாடுற பாடு என்றது வந்து அதுக்காக நான் முதல் வசனத்தை சொல்லி இருந்தேன். ஆம்பளையாக பிறந்துட்டோம்னு சொன்னால் முடிச்சணும். அதுதான் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேயே நான் வந்து கல்யாணம் கட்டிட்டு வந்தபடியாக உண்மையிலேயே அம்மா அப்பா பொம்பளை சௌரங்கள் உங்களுக்கு தெரியும். உங்களோட வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கக்கூடிய கடமைகள் நிறைய இருந்தும் பார்க்க முடியலை. காரணம் என்று சொன்னால் அது கூட அடுத்த குடும்பத்துக்கிட்டாக போயிட்டோம். இங்கே இருந்து அங்கே தப்பி போகலை. அங்கே போய் இதை விட பெரிய சுமை இதே அம்மா அப்பாவோட இருந்து நோம்பலாக போய்கொண்டிருக்கோட அதே வெளியே தூக்கி தலையில் வச்சது மாதிரி அதை பார்க்கப்படும். அப்போ இனி வந்து அடுத்த கட்டத்துக்காக தான் எங்கள் கணவன் எங்கே போயிட்டார், வேலைக்கு போயிட்டார் அப்படி. அப்போ எல்லா விஷயத்துலேயுமே வந்து பிள்ளைகளோடான விஷயமா இருந்தாலும் இருந்தது ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையுமே நடக்கிற ஒரு விஷயம். பிள்ளை ஸ்கூலில் நாளைக்கு வந்து ஒழுப்பி விட்டுட்டு நீ இன்றைக்கு ஃபீஸ் காசு ஒன்று இல்லையா, இல்லையாண்டா கொப்பி வாங்கி ஒன்று இல்லையா என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு அவமானம். அதில் கதைக்கிறது வந்து அப்பா பெட்டி. அப்போ அது எல்லா விஷயத்துலையுமே வந்து தகப்பன் தான் அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க. அவமானம் பண்ணுறதை விட எல்லா விஷயத்துலையுமே வந்து அவமானம் இல்லாமல் வாழலாம். எங்களுடைய தொழில் முயற்சியில் வந்து சரியான முறையில் இருக்க வேணும். இதை நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆம்பளையில் அப்புறம் தான் நாங்கள் உள்ள பாடுகளை நாங்கள் பட்டே ஆக வேணும். எங்களோட வயசு வந்து நாங்கள் ஃபுல்லாக இருந்து சோம்பரியாக போகும் வரையும் நாங்கள் வந்து பாடுபட்டேயாக வேணும். நேற்றைய தினம் வந்து பார்த்துருந்தேன்னு உள்ள வயசாகிட்டது, வேலைக்கு போகாமல் வேலை இல்லாமல் திரிகிறா என்று சொல்லி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன் மறுபடியும் என்னுடைய வேலை வந்து முழுமையான வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நான் வேலை செய்து நெஞ்சில் நோப்பட்டது எனக்கு வந்து நான் செய்த வேலைன்ற கஷ்டத்தால். ஒவ்வொரு வேலையும் முன்னையும் யோசிக்காமல் செய்கிறேன். நான் இது வந்து என்னுடைய குடும்பத்துக்காக செய்கிறேன். இது வந்து கட்டாய பாடம். நான் கட்டாயமாக செஞ்சே ஆக வேணும். வாய் இருக்கண்டி போட்டு சும்மா வாயால் சுடக்கூடாது. என்று சொன்னால் நீங்களும் ஒரு ஆம்பளை, நான் வந்து குடும்பமாக இருக்கிறேன்னா வேலைக்கு போகாமல் நான் இருப்பனாக இருந்தால், ஒரு வேலை இல்லாமல் நான் இருப்பனாக இருந்தால் அந்த குடும்பத்தில் இதாக இருந்தால் உங்களுக்கு பழியும் என்னில் தான் தரும். இது வந்து கட்டாயம். நாங்கள் ஒவ்வொன்றுமே செய்ய வேண்டியது ஒரு கட்டாயம் உண்டு. அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேணுமா, அந்த திருமணம் செய்து முடியலையா, காரணம் ஆம்பளை. எங்கள் உழைப்பில்லை பிழைப்பில்லை பலவிதமான முறையில் வந்து பல கதைகளை ஆம்பளையில் குறித்து கதைப்பாங்க. எல்லாத்துக்குமே காரணம் ஆம்பளைன்னு சொல்லி. ஆனால் இதில் வந்து அதுக்கான பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி அப்படி நான் அதான் சொல்லி வரையில சில பேர் வந்து கதைக்கிற வசனத்துக்காக தான் இந்த கதையை வந்து சொல்கிறாங்க. இந்த தொழிலாளர் தினம் என்றது வந்து ஒவ்வொரு தரமே வந்து ஒரு உழைப்பு என்றது சம்மந்தப்பட்டது தான். நான் இந்த அனுபவத்தில் தான் இதை வந்து நான் கதைக்கிறேனே தவிர வேறு ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து நித்தமும் ஒவ்வொன்றையுமே யோசித்து தான் நான் வந்து செயல்படுறது. என்ன விஷயமா இருந்தாலும் இது எந்த விஷயமா இருந்தாலுமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலைக்கு போகிறோமான்னு சொன்னாரா, இன்றைக்கு இந்த வேலையை செஞ்சால் இதுலேருந்து ஒரு வீடியோஸ் நாங்கள் வரும் என்று சொன்னால் இந்த வீடியோஸ் வந்து கொண்டு எங்களோட குடும்பத்துக்கு கொடுக்க வேணும், இதால் இப்படி நிலைமைக்கு வரலாம் என்றது மாதிரி. அம்மா அப்பாவோட இன்றைக்கும் அம்மா சொல்லுவா, ஆம்பளை பிள்ளையா நீங்கள் இருந்தியால் வேலைக்கே விட்டு போட்டியிருக்கோம் குறையில்லை. அதாவது வந்து எங்களோட தம்பி வந்து அம்மா அப்பாவோட கூட இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து கட்டாயமாக எல்லா குடும்பத்திலையுமே நடக்கிற ஒவ்வொன்று தான். நான் எங்களோட வீடியோவில் பார்த்து தெரியும். வாழ்க்கையில் நடக்கிற ரீதியில் ஒவ்வொன்றையும் வந்து நான் வந்து அழைச்சி கொண்டிருக்கிறேன். ஆம்பளை பிள்ளைகளாக பிறந்த உடனேயுமே பெரிய சந்தோஷப்படுறது. ஆனால் அந்த சந்தோஷம் ஆம்பளைகளுக்கு இல்லை. எங்கள் ஆம்பளையில் பிறக்கிறவங்களுக்கு அது நித்தமே ஒரு போராட்டம் தான். நாங்கள் வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வரும் மட்டும் நான் சாதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஒரு இடத்துல வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க. வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் அவன் வந்து சாதாரண ஒரு கராச்சி வேலைக்கு தான் போய் கொண்டிருக்கிற ஒரு கொடியன். ஆனால் அவன் வந்து சாதாரணமாக அவனுக்கு கிடைக்கிற சம்பளம் 1500 1300 வேலைகளுக்கு போகிற நிலங்கள்லாம் கொடுக்குறாரு. அவ்வளவு கடனும் அந்த வீட்டிலேயே மூத்த பிள்ளை அவன் தான். அவ்வளவு கிட்டத்தட்ட வீட்டில் வந்து ஒரு 6 லட்சம் ரூபா கடனுக்கிட்ட வாங்கிக்கணும் வட்டிக்கு. அந்த 6 லட்சம் ரூபாக்குமே வந்து வட்டி நியாயமாக வரும். அது வட்டி குட்டி எல்லாம் போட்டு நிற்கன்னு சொல்லி கடைசியாக கொண்டு பழிக்கடை ஆகி இருக்குது. யாரு தெரியுமா? அந்த பிள்ளையத்தான். ஆறு அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை. அது என்ன செய்யும்? நான்
அம்மா அப்பாண்ட கடனை நான் கட்டியே ஆக வேணும் என்று சொல்லி கொண்டேன். அதுக்காகவே ஒரே போராட்டம். அம்மா அப்பாண்ட கடனை நான் கட்டியாக வேணும், நாளைக்கு வட்டி கொடுத்தவன் வந்து பேசக்கூடாது என்றதுக்காகவே வந்து நான் சொல்றதுக்கு கடன் வாங்குறது போராக்கெல்லாம் யோசிக்காங்க. அதுக்கு நிறைய ரியாதி இருக்கா, நிறைய பிரச்சனை. அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வரையில. ஆம்பளைகளாக பிறந்த நாங்கள் இதுவரை சுமையை தாங்கி கொண்டு தான் இருக்க வேணும். ஒரு கழுதை மாதிரி, அதாச்சும் வந்து ஒரு கழுதையில் வந்து ஃபுல்லாக ஏசி விழுவோமே, அதுபோல தான் ஆம்பளைகளாக பிறந்துட்டோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஆயுள் முடியும் மட்டும் பாடுகள் பட்டு கொண்டு தான் இருக்க வேணும். இது எங்களுக்கு கடவுள் தந்த ஒரு நியதி. நாங்கள் இப்படித்தான் இருக்க வேணும் என்று சொல்லி அப்படித்தானே. இந்த ஆம்பளையுமே அப்படி இல்லை அப்படி இல்லை, நாங்கள் நார்மலாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை என்றது மாதிரி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை, இதுக்கு மாற்றி கருத்து இருக்கு, அப்படி இல்லாமல் வாழலாம் என்ற எந்த ஆம்பளையுமே இதில் வந்து சொல்ல முடியாது. அதுக்காண்டி அக்கா அம்மா சகோதரம் பொம்பளையில அப்படி இருந்தது. இன்றைய இந்த தொழில் ரீதியான ஒரு இதுக்கு தான் நான் இந்த கதையை வந்து சொல்ல வந்தேன். என் ஆம்பளை பிள்ளைகள் என்றதுக்கு வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறது, அது வந்து இதுதான் உண்மையான காரணம். சந்தோஷப்படுறேன்னு சொன்னால் நாளைக்கு ஆம்பளை பிள்ளையாக பிறந்துட்டு, இந்த பொம்பளை பிள்ளைன்னா இந்த உலகத்தில் பிறந்துட்டோம்னு சொன்னால் ஐயோ அவளுக்கு சீதனம் கொடுக்க வேணும், அவளுக்கு வீடு கொடுக்க வேணும், அவளுக்கு நகை கொடுக்க வேணும்ண்டு. ஆனால் இதே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டேன்னு சொன்னால் பக்கத்து இது பிறந்துட்டேன்னு சொல்லுவாங்க, அவனுக்கு உங்களுக்கு என்ன குறை, அவன் இருக்கிறான் தானே தம்பியோ தாமையன், அவன் வளர்ந்து வந்து பார்ப்பான். அந்த சுமை அப்படி அவனில் இறங்குது. இது ஆம்பளை பிள்ளைக்குரிய சுமை. இதைத்தான் நான் வீடியோவில் சொல்ல வந்தது முக்கியமாக. ஓகே, அதுபோல தான் நாங்களும் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும், வாங்கிட்டு வரணும், உழைக்கணும். இப்போ உழைக்கையில் இல்லைன்னு சொன்னால் எப்படியாவது வீட்டில் இருக்கிற வேலையை ஏதாச்சும் வீட்டில் கண்டிப்பாக வேலை செஞ்சு ஆக வேணும் என்றதுக்காக வீட்டில் இருக்கிற வேலையில் வந்து கண்டிப்பான முறையில் செய்வேன். அதே மாதிரி நாங்கள் வந்து வீட்டில் கொட்டில் வேலை அந்த செய்து கொண்டிருந்தது, அது கூட ஒரு தொழில் ரீதியாகத்தான் நான் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். நம்மளுக்கு தெரியும், மோனிகா ப்ளாக் கொண்டு செய்கிறது. அது வந்து அதில் வந்து சர்மி வந்து தன்னுடைய ஒரு பிஸ்னஸ் பிளான் அதை செய்து ஆசைப்பட்டு கேட்டது, அதை முயற்சி செய்து கொடுக்கலையேன்னு சொன்னால் நீயும் ஒரு ஆம்பளையா அதை செய்து கொடுக்கலையே என்னவென்று சொல்லி எனக்கு பழி திரும்பவும் அது வரக்கூடாதுக்காக என்னால் முடிஞ்ச அளவு ஒரு நான் செஞ்சுதாரேன், அதை செஞ்சுதாரேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சுதாரேன். இது ஆம்பளைக்கு அழகு என்ற அளவில் இல்லை, நான் விட்டுட்டு விளக்கி போகல, அது ஆம்பளைக்கு அழகு இல்லை அப்படியானவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் இதாக சொல்லியது அப்படியானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த உலகத்தில். ஒவ்வொன்றையுமே வந்து செய்து கொடுக்கணுன்றது மாதிரி அதேமாதிரி அன்றைய நாள் இந்த வேலை செஞ்சு கொண்டிருக்க வீட்டில் வந்து அந்த ஓலை முடிஞ்சுது. உடனேயுமே என்னோட போயிட்டு ஓலையெல்லாம் வெட்டி உடனே மிதித்து உடனே ஏற்றினாங்க. அவ்வளோ தூரம் வெயில் ரெண்டால் அப்படியே இப்போ சட்டியில் அப்பத்து மாவு ஊற்றி விட்டால் எப்படி டக்கண்டு வேகுமோ அதே மாதிரி தான் வெயில். போட்ட ஓலை வந்து உடனே இது ஓலையை போட்டோம்னு சொன்னால் பனி ஓலையை போட்டால் அந்த பனி ஓலை சாதாரணமாகவே 2 நாள் காய விட்டு மிதித்து விடுறதுன்னு அந்த டிசைன் மாதிரி வரணுன்றக்காண்டி காலை வட்டிலும் பின்னிடமே ஏற்றுறோம். அவ்வளோதான் தட்டையாக காஞ்சிட்டுது. ஃபுல் வீடியோ பின்னுக்கு இருக்குது, மறக்காமல் பாருங்க, சந்தோஷமாக பாருங்க. குறைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க, எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவித்து கொள்ளுங்க. ஓகே, வாங்க இப்படி இருக்கிற வீடியோ பார்ப்போம் வாங்க. சரி, அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை விட அந்த ஓலை வந்து காணாமல் போயிட்டுது. காணான்னு சொன்ன உடனே வந்து திரும்ப வந்திருக்கிற இடத்துக்கு அந்த ஓலை வட்டி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி அது முக்கியமான வேலை. அப்புறம் நாங்கள் அதை விடுவமாக இருந்தால் அதுக்கு மேலே கால் கூடி வைக்கலாது. காலை வச்சா ஓலையெல்லாம் காஞ்சின்னு சொன்னால் திரும்ப எல்லாம் கொட்டுப்பட ஓலைக்கிட்டுரும். அப்போ அதை உடனே செஞ்சிட வேணும். அதுக்காக தான் இப்போ வந்து நிற்கிறோம். ஓலை வந்து பெனையில் அடக்கண்டு வட்டி கொண்டு வரணும். நெல் அடர்த்தியான ஓலை வெட்டணும். அந்த பெனையிலெல்லாம் நெல் அடர்த்தியாக கிடக்கு. அதை விட அங்கே அதுக்குள்ளே வேறு ஒரு காய் உண்டு காய்ச்சிருக்கு. என்னென்று தெரியல, என்ன காயண்டு எனக்கு தெரியல. இந்த ஒரு வித்தியாசமாக கிடக்கு அந்த காயை பார்க்க. தெரிஞ்சால் மறக்காமல் கொண்டுனுங்க. ஒரு கணக்கு கிடக்கு எல்லா இடத்துலையும். இந்த என்ன இது என்ன காய், இது என்ன சாமான் அப்படி கொடியா போகுது. இந்த கொடியாக காய்ச்சிருக்கு, காய்ச்சி பூத்தும் இருக்கு. இந்த என்ன காய் இது தெரியல. என்ன ரம்புட்டானோ? சே ரம்புட்டான். ஓகே,
இதுதான் ரம்புட்டான்ட பூ. ரம்புட்டான் காய பார்த்தீங்களா? இப்போ பச்சையாக கிடக்கு, பழுத்தா சோப்பாரு. இந்த பிணையெல்லாம் ஏறி வெட்டணும். என்ன ஒரு அடர்த்தியாக இருக்கு. கீழே நின்றாலே ஒரு நிழல் தான் உண்மைக்குமே. இதில் கிடக்கேன் அந்த மட்டை, வடலி மட்டை, வடலி நீள மட்டை இதில் கிடக்கேன்னு. ஆ சரியா. சபையை கொண்டு வரும் மூளை. கீழே கிடக்கு நியாயமான ஒரு ஒன்று 200 ரூபாவோ? ஓமாம் ஓமாம். யாரோல இவ்வளோ கிடக்கு எனக்கு எனக்கு அந்த குருத்தோலை வட்டி எடுக்கலாமே, அதையும் வட்டி எடுக்கும். கொண்டு பொட்டிகளை இப்போ ஒன்றும் கீழே விழுவுறமே தெரியல. பாருங்க பனியெல்லாம் இன்னும் அடர்த்தியாக இதாக இருக்கான்ட்டு இதுக்குள்ள. உண்மையிலே என்ன வேலையினாலும் அந்த கேட்டோடனே செஞ்சு தரது உண்மையிலே நல்ல படியல். உண்மைக்குமே என்ன வேலை என்ன விஷயம் வேண்டாலும் கேட்டால் உடனே வந்துடுவாங்க. அவ்வளோ வந்து இதுதான் பொட்டி போட்டு கிடக்கு. இதை தான் அந்த மிதிக்கிறன்றது. மிதித்தா அப்படி புலந்து சரி மாதிரி வரும். அடுக்கி விடுறது காய விடும். சரி, இப்போ நாங்கள் வந்து ஓலை மேலே வட்டி விழுத்தினாங்க. அந்த வட்டி விழுத்தினபடியால் மேலே தொங்கி நிற்கிது. தொங்கி நிற்கிறபடியால் இந்த பாருங்க ஓலை எல்லாமே வந்து காலால் தட்டி விழுத்தி கொண்டு நிற்க வேண்டியாக இருக்குது. என்றால் இல்லாத தொங்கி ஒவ்வொன்றும் இந்த வடலிக்கு ஒவ்வொன்றுமே தொங்கி தொங்கி நிற்கிது. அப்போ கீழே விழுத்தினா தான் இறக்கலாம்.
இந்த பாருங்க ஓலையெல்லாம் வந்து ஃபுல்லாக வட்டியாச்சு. ஃபுல்லாக வட்டி எடுத்துட்டேன். இந்த ஓலை வந்து அதில் மிதிக்க வேணும். இந்த மிதிச்சே கல் வச்சு அடுக்க வேணும். இதில் எடுத்து கொடுக்குறோடையால் மிதித்து போட்டு பார்ப்போம். இந்த ஓலை வந்து எல்லாம் ஃபுல்லாக மிதிச்சாச்சு பாருங்க. மிதிச்சுட்டு வந்து நான் கல் வைக்கணும். ஓலைக்கு கல் வச்சா தான் இந்த கல் என்னதுக்காண்டி வைக்கிறது? எல்லாத்துக்கும் வைக்கணுமே இல்லை இவ்வளோ காணும் தானே அவ்வளோ காணுமே. ஓகே நாளைக்கு வந்து எடுக்க சரி. ஓகே அதாவது வந்து ஒலையெல்லாம் பட்டி காய வச்சுட்டு வந்து நாங்கள் உண்மையிலேயே காய வச்சா 2 நாள் தான் காய வைக்க வேணும். காய வச்சு மறுபடியும் பிரட்டோம். பண்டைக்கு வந்து காயும் ஒரு ஆண்டு போய் பார்த்து நாங்கள் ஒலையை பார்த்தா சும்மா என்னென்னு சொல்கிறது அப்படி அவிஞ்சு வந்துட்டு ஓலை அப்படி அவ்வளோ தூரம் வெயில் இருக்குது. சரியான வெயில் கூடுவாக இருக்குது. அவங்களுக்கு வந்து காணாதான ஓலை இதை கூடி பாருங்க. இது கூடி என்ன சொல்கிறது மழை மட்டும் காஞ்சி கொண்டு தான் இருக்கு. ஆனால் இது வந்து உள்ளுக்க சோலையில் இருக்கிறபடியால் எங்களை மிரந்தடி இருக்கிறபடியாக கொஞ்சம் நோம்பலாக இருக்குது. ஆனால் இப்போ வட்டி நோலையே பாருங்க கொண்டு வாரம் எப்படி இருக்கண்டு இந்த நேற்றியான் மட்டையில் எல்லாமே இந்த இடம் வாசல் கிடக்குது. துப்புரவாக்கணும். துப்புரவாக்கில் என்ன பிங்க ஒரு வேலையில் செஞ்சோன்னு நிற்கிறபடியால் எல்லாமே வந்து கொட்டுப்பட்டு அப்படி கிடக்குது. இந்த இப்போ வந்து மற்ற ஓலை எல்லாத்தையும் வந்து ஏற்றி கொண்டு சொல்லி விட்டுறேன். அதில் இப்போ ஏற்றி கொண்டு வருவாங்களோ அது கரண்ட் வலி நிற்கிறபடியால் கரண்ட் வலி எல்லாம் பயர் வலி இருக்கிற ஓடுறபடியாக இந்த பூங்கொண்டில் தண்ணி உடி ஊற்றியில் ஒழுங்கா வெயிலுக்கு இந்த எல்லாம் பாடுது பாருங்க. இந்த எல்லாம் பாடிட்டு பூவெல்லாம் பாடி போயிருக்க அன்றைக்கி கவலையாக கிடக்குன்னு இந்த தண்ணி ஊற்றியில் உண்மைக்குமே கொண்டு வரட்டும் பார்ப்போம். இந்தா அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்கெல்லாம் உண்மையிலே தண்ணி இல்லாமல் சரியாக வாடி போட்டுது. முக்கியம் தண்ணி விடணும். எல்லாம் வாடுது. இப்போ தண்ணி எல்லாம் ஃபுல்லாக விட்டு கொண்டு நிற்கிறேன். அதே மாதிரி ஓலை கொண்டு வச்சுன்னா ஓலையும் கொண்டு வராங்க. ஓலை இருக்குது அதில் மறைச்சி தான் கொண்டு வராங்களோ ஓலை. முடிஞ்சு கட்டுங்க. நிப்பா நீ இப்படி சைட்டாக விட்டுருக்கலாம். அடுக்க சுவாமியில் கவனம் கருக்கு கையை வைக்காது. அப்படி ஓடிண்டா சல்லி 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 இல்லைவா கவனம் அப்படி ஓட காஞ்சிட்டு வாருங்க. இந்த அப்படியே அடிச்சால் ரிபஸ் காணுமில்ல 5 ஓலைக்கு 5 ஓலைக்கு உள்ளுக்கு எல்லாம் போட்டு பைக்கில் கொண்டு வரா ஜோதிச்சு பாருங்க. ஆக்களோட ஓலை விருது ஆக்களோட ஓலை விருது எடுக்கணுமா? சரி ஓலை என்ன வெயில் நீங்கள் இப்போ காலம் ஓட்டின வெயில் காலம் ஒரு 10 மணி 11 மணிக்கு வேண்டா இப்படி வந்துட்டு நான் சொன்னேன் ஓலை ஓட்ட பிறகு வெயில் கொஞ்சம் கூட ஆளோட ஓலை அதான் இல்லை 15 ஓலையரா 15 ஒரு பட்டா உள்ள அடிக்குது. அவன் 15 காமிச்சா நீங்கள் என்ன இருப்பீங்களான வட்டி கொண்டே இருப்பாரு. கும்மி நான் இப்போ சொன்னான் அப்புறம் வேற கேத்துல அந்த இப்போ கொடுத்தா வெட்டி வைப்பானா என்னண்டு என்ன ஓ மணியாக இருக்கு நல்லா இருக்கு.
முடியுதுன்னு தெரியுமோ பார்த்தேன் இவங்களோட எவ்வளோ நேரமாகும் பிடிக்கும். சரி ஓ எங்கே இது புத்தூருக்கு இப்போ போகணும். சாமான் இங்கே இருந்து கொண்டு வரணுமா புத்தூர் தான் வேண்டாம். நீர்கடி சந்தி. நீர்கடி சந்தி. எனக்கு இப்போ அரமத்தியானம் காணும் அங்கே சாமான் ரக்கணும். அந்த மதிலில் போய் பார்த்து அங்கே அந்த அம்மா சரி ஓகே எங்கே போகணும் நீ இல்லை எங்கே போகணும் உங்கயோ இங்கேயோ இடைஞ்சல் தலைப்போம் சரி வருமா ஓ ஓம்டா டக்கண்டு வாங்குவா நீ தான் அதுக்குள்ள பூந்து போவ மேல பைக் எடுத்து விட இங்க அடிச்சு தூக்க போய் பைக் இல்ல போடும் போடும் ரைட் ஓ என்னடாப்பா ஓட்டம் ஓகே பாய் ஆமாம் இங்கே ஒரு இடத்துல தண்ணியை விட்டு விட்டேன் இதோட எல்லாம் மிஞ்சி கவனிக்காமல் இந்த பாருங்க அவ்வளோ ஃபுல்லாக வந்துட்டுது இன்றைக்கு காலை மிதிச்சோட தான் பார்த்தீங்கன்னா விலங்கு எப்படி காஞ்சிருக்கேன் இந்த சரி நான் இவன்ட்டுக்கு மிஞ்சால தண்ணியை விட்டுட்டு இன்னும் வேண்டு பார்ப்போம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் ஒரு 3 டோலையை வச்சு நாங்கள் இந்த உரலை தூக்கி வச்சிருக்கிறோம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அந்த மோடு மாதிரி இப்படி கவுண்டு நிற்கணுமா அதுக்காக அவர் ஐயா வந்தால் இப்படி செய்துட்டு போயிருக்கார் எங்களோட மேயக்கு நின்றவரான் என்றால் வெட்டேக்க தெரியாண்டு அதே மாதிரி ஜங்க மாதுளை இருக்கலாம் தண்ணி விட்டு கொண்டு நிற்கிறேன் நல்ல வாங்கி இதை பார்த்துட்டு நடந்து வரைக்கும் இந்த கருக்கு இப்படி காலை அறுத்துருக்கும் டேமேஜ் ஆகிட்டு காலம் சரி இப்போ உங்களுக்கு வந்தால் போல் நாங்கள் வந்து இந்த எல்லாம் மேயறதை பார்ப்போம் ஓகே அப்போ இந்த ஓலைகள் வந்து எல்லாம் பட்டி கொண்டு வந்து உடனே ஏற்றின பார்த்துருப்பீங்க இல்லை புதுனா மண்ணுன்னு சொன்னால் உடனே ஏற்றி கொண்டு வந்து ஓலை வந்து ஃபுல்லாக அப்போ மாதிரி காஞ்சி விடும் ஒரு நாள் வெயில் அப்படி அந்த ஈக்கு எல்லாமே வந்து உடனே முருகிட்டுது பொறிச்சு அடுத்தது மாதிரி பாருங்க வேலை வந்து சட்டப்படி முடிஞ்சுது நினைச்சது மாதிரியே செய்து கொடுக்குறது உண்மையிலேயே வந்து இது குடி எப்படி இருக்கணும் வேறு லெவலில் இந்த உள்ளுக்கு வந்து நான் நெல்லுக்கில் வந்து மழை விளாண்டு அவங்க கரையில் நானே கட்டி விட்டேன் அப்படி இந்த ஒரு ஓலை வைக்க கிடக்கு நடுவில் ஒரு ஓலை வைக்க கிடக்குது எல்லாத்துக்குமே வந்து அனுபவம் வேணும் பாருங்க மேலே பார்த்தீங்கன்னு தெரியும் இந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே ரிப்பீட்டு கத்தி எல்லாம் வந்து சேர்ந்தாலே ஓ நாளைக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம்.